கான்செப்ட் கார்ட்ல அடுத்த 3 டேஸ்க்கு வந்து சேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதில வந்து பெஸ்ட் ஐஎம் இயர்ஃபோன்ஸ்லாம் என்ன? இப்ப அப் டு டேட்ல என்ன டீல்ஸ்லாம் வந்து இருக்கு? ஸோ, அத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐஎம் இயர்ஃபோன்ஸ் வந்து ஒரு ₹500 ரேஞ்ச்லேருந்து அண்ட் அப் டு 10,000 ரேஞ்ச் வரைக்கும் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் எது வந்து பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் ஆல்சோ சில ஆடியோ ஃபைல் டிடபிள்யூஎஸ் அண்ட் பெஸ்ட் டாக் இத பத்தியும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ₹500 பக்கமா உள்ள இயர்ஃபோன்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பேஸ் கொஞ்சம் நல்லா சூப்பரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க QKC AK6 Ultra அதுக்கப்புறம் KCயோட EDC Pro இந்த 2 ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் அடுத்து கொஞ்சம் பேலன்ஸ்டாவே வேணும் எனக்கு ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இல்லாம ஒரு கேஷுவலா கேட்கறதுக்கு வேணும் அப்படின்றவங்க QKC AK3 அதுக்கப்புறம் ND NX2 இந்த 2 ப்ராடக்ட் வந்து செட் ஆகும். அண்ட் அடுத்து ஒரு நல்ல ஒரு பிரைட் சவுண்டிங்கா அதாவது கிளாசிக்கல் அக்கூஸ்டிக் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நல்ல சூப்பர் கிளாரிட்டியா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு KC Dawn Audio Cooler BR இந்த 2 ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து சூட்டபிளா இருக்கும். அடுத்து ஒரு ₹500 to ₹1,000 இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. KC EDX Pro X அதுக்கப்புறம் KC Merga அதுக்கப்புறம் Rosalsa Photon Pro இந்த 3 ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் வந்து கொடுக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லா அப்படி இல்லாம நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 3 ப்ராடக்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து 1000 to 1500 அண்டர் ₹1,500 ஸோ இதில் தான் வந்து ரொம்ப காம்படிஷனான ஒரு ப்ராடக்ட் ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாம். 5 ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து KC ZEX. ஸோ இது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் கொடுக்குற ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். ஸோ சூப்பரான பேஸும் வந்து இருக்கும், நல்ல கிளாரிட்டியும் வந்து இருக்கும். ஸோ செமையான ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்கும். KC ZEX 1200ல வருது. அடுத்து வந்து ND Planet IM இயர்ஃபோன்ஸ். ஸோ இதோட விலை வந்து ₹1,172 இப்போ டீல் பிரைஸ்ல வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு சூப்பர் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஒரு வார்ம் சவுண்டிங் மாதிரி ஒரு IM எதிர்பார்க்குறவங்க ND Planet வந்து நீங்க போகலாம். அண்ட் அடுத்து 7Hz Salnet Zero. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வார்ம் சவுண்டிங் IM இயர்ஃபோன்ஸ்னு வந்து சொல்லலாம். அடுத்து Truth Ear Gate. ஸோ இது வந்து வார்ம் சவுண்டிங் மாதிரி கிடையாது, நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங், நல்ல ஒரு ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கும். அண்ட் மெயினா மிட்ஸ் அண்ட் பேஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ நல்ல ஒரு மெலோடிஸ் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி ஒரு கிளாசிக்கல் மாதிரி அக்கோஸ்டிக் மாதிரி கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான ப்ராடக்ட் Truth Ear Gate பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல இது ஒரு ஸ்பெஷலான ஒரு டீல்னே சொல்லலாம். ஏன்னா Truth Ear Gate ₹2,000 சம்திங் எப்பவுமே வந்து இருக்கும். இப்போ இதோட பிரைஸ் வந்து 1,589 டீல் பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீல். அண்ட் இப்போ இதே பிரைஸ் செக்மெண்ட்ல KC Caster Pro மாடலும் வருது. ஸோ அது வந்து 1,386. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். இப்போ Truth Ear Gateக்கும் இந்த KC Caster Proக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ கேட்ல வந்து கொஞ்சம் மிட்ஸ் அண்ட் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆனால் KC Caster Pro வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங்கா இருக்கும். மிட்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவா இருக்காது. ஆனால் Truth Ear Gateல கொஞ்சம் மிட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தெரியும். அண்ட் அடுத்து 1,500 to ₹2,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு 3 ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். 7Hz Salnet Zero 2 நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங்கான ஒரு ஐஎம். ஸோ மிட்ஸ் பேஸ் நல்லா எக்ஸ்ட்ராவா இருக்கும். அண்ட் Tanzu Vanner SG2 இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட் சவுண்டிங் ஐஎம், கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் நல்ல ஒரு ஸ்பார்க்கலான எஃபெக்ட் வேணுன்றவங்க Tanzu Vanner SG2க்கு போகலாம். 1,758 இப்போ இதோட பிரைஸ். அண்ட் ரோசல்சாவோட Aurora Ultra இது வந்து 1,790 வருது. நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங் உள்ள ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். ஸோ 3 டிஃபரெண்ட் சவுண்டிங்ல 3 ப்ராடக்ட் வந்து இந்த செக்மெண்ட்ல கிடைக்குது. அண்ட் அடுத்து 3,000க்குள்ள ஒரு 2,500 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்க்கும்போது KC Vader IM நல்ல ஒரு சூப்பர் சாய்ஸ், சூப்பரான ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஐஎம்னு வந்து சொல்லுவேன். அண்ட் அடுத்து EPC Q1 Pro. ஸோ இதோட பிரைஸ் ₹2,790. இது நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் உள்ள ஒரு ஐஎம். ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா பிட்ஸ் இருக்கும். ஸோ நல்ல ஒரு மெலோடிஸ்லாம் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் KC Vader சூப்பர் பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். நல்ல ஒரு நீங்கள் எந்த ரொம்ப வந்து என்ஜாயபிளாகவும் இருக்காது, ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது, ஒரு நடுநிலையா அந்த மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அடுத்து இப்போ அபவ் ₹3,000 பிரைஸ் கேட்டகரியில நிறைய ஐஎம்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து 7Hz G1 IM இயர்ஃபோன். ஸோ இது வந்து நல்ல ஒரு சூப்பர் வார்ம் சவுண்டிங் உள்ள ஒரு ஐஎம் இயர்ஃபோன்ஸ். மிட்ஸ் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். வோக்கல்ஸ் அந்த ட்ரபிள் ஏரியால ஒரு குட் எனஃபா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து CCA C12 மாடல். இது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் பிரைட் சவுண்டிங் உள்ள ஐஎம். இதோட பிரைஸ் 3,403. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு அக்கோஸ்டிக்லாம் கேட்குறவங்க, பிரைட் கிளாசிக்கல் சாங் கேட்குறவங்களுக்குலாம் செம்மையா இருக்கும். அண்ட் இதுக்கு ரிலேட்டடாக KC Z12 Pro Xம் வந்து இருக்கு. இதுவும் அதே மாதிரி ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் தான், CCA மாதிரி தான். ரெண்டுமே சூப்பரான ஒரு பில்ட் குவாலிட்டி உள்ள ஒரு ப்ராடக்ட். CCAவும் சரி KCயும் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அடுத்து Caffeine Cleanம் இதே ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல வருது. இது நல்ல ஒரு பேலன்ஸ்டான சவுண்டிங். அண்ட் பிளஸ் Caffeine Cleanல உங்களுக்கு 2 ஃபில்டரும் வரும். ஸோ அது 3,339க்கு வருது. ஸோ 3,000
அரவுண்ட் உங்களுக்கு சூப்பர் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. கேசி Z12 Pro X மட்டும் தான் கொஞ்சம் பிரைஸ் 3800 கிட்ட. அண்ட் மத்தது ரெண்டும் வந்து 3300, 400 சம்திங். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து இருக்கும். நல்லா பேலன்ஸ்டா வேணும்னா கெஃபைன்கே வந்து போயிடலாம். ரொம்ப பிரைட்டாவும் இருக்காது. ரொம்ப பேஸ் சென்ட்ரிக்கா அதாவது கொஞ்சம் அந்த வார்ம்னஸும் வந்து கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும். கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ஆட் ஆகும் கெஃபைன்ல. ஆனா கேசில வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்னஸ் ஆட் ஆகாது. மேபி இயர் டிப்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேணா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஃபால்ட்டா அப்படி இருக்காது. அது ஒரு பிரைட் சவுண்டிங், ஒரு ஸ்பார்க்கல் எஃபெக்ட் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். அதே மாதிரி தான் சிசியும் அதே மாரி தான். ரொம்ப பிரைட்டான ஒரு டெக்ஸ்சரா இருக்கும் சவுண்ட்ல. அண்ட் அடுத்து 4000 அரவுண்ட் ட்ரூத் இயர் 0 ரெட். இப்போதைக்கு அது ஸ்டாக் இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஸ்டாக் வந்துனா ட்ரூத் இயர் 0 ரெட் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா அது ஒரு பேலன்ஸ்டு வார்ம் சவுண்டிங்னு வந்து சொல்லலாம். நல்ல ஒரு மிட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கும். பேஸும் நல்லா எக்ஸ்ட்ராவா இருக்கும். மெலோடிஸ் கேட்கறதுக்கு இடிஎம் சாங்ஸ் கேட்கறதுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் கிளாரிட்டியும் வந்து நல்லா தான் இருக்கும். அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப வந்து அந்த ட்ரபிள் ஏரியாவை ரொம்ப அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் 5000க்கு மேலே யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கேசி ஜாஸ் யூஸ் பண்ணேன். பயங்கர ஒரு பூஸ்டட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சவுண்டிங். ஸோ அதுக்கு வந்து கேசி ஜாஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கும். எப்படி டிடபிள்யூஎஸ்ல நல்லா பூஸ்டட் பேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஎம்ல கேசி ஜாஸ்ல சூப்பரா வந்து இருக்கும். ஆனா அது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் சிவ்கா கியூ. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு வார்ம் சவுண்டிங் மாதிரி உள்ள ஐஎம். 8000 ரூபீஸ். செம்மையான ஒரு பில்ட் குவாலிட்டி ப்ரீமியமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கேஸ் அந்த இதுக்கு இயர்ஃபோனுக்குன்னு ஒரு கேஸோட வரும். ஸோ நல்லா சூப்பரா இருக்கும். பார்க்க அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் சிம்கார்ட்ல EW300 நல்லா பேலன்ஸ்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் சிம்கார்ட்லேயே வந்து EM6Lன்னு ஒரு மாடல் இருக்கு. ஸோ இது வந்து 10,000 ரூபீஸ் சம்திங் வரும். இது ஹார்மன் டார்கெட் அது பேஸ்டில் சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு IEM இயர்ஃபோன்ஸ்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டியான வந்து சவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்து 7 ஹெர்ட்ஸ்ல வந்து லெகட்டோ IEM செம்மையான ஒரு சூப்பர் பேலன்ஸ்டான ஒரு IEM பிளஸ் பவர்ஃபுல்லான சவுண்டிங் உள்ள ஒரு IEM. இப்போ சிம்கார்ட் EM6L வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஹார்மன் ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்மது ஒரு கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். ரொம்ப ஒரு மெலோடி அப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான சவுண்டிங் வந்து இதுல வராது. 7 ஹெர்ட்ஸ் லெகட்டோல நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சவுண்டிங் இருக்கும். ஸோ எந்த ஜானர் ஆஃப் சாங்ஸ் கேட்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். பிளஸ் நல்ல ஒரு அல்ட்ரா ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்கும். ஸோ சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா உச்சில இருந்து வர மாதிரி வந்து இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிம்கார்ட்டோட ஒரு ஃபிளாக்ஷிப் ஐஎம் தான் இந்த சிம்கார்ட்டோட சூப்பர் மிக்ஸ் 4 ஐஎம். இப்போ இதோட பிரைஸ் கொஞ்சம் நல்லா கம்மியா இருக்கு. 11,821 ரூபீஸ். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு எந்த ஜானர் ஆஃப் சாங்ஸ் கேட்கும்போது நல்லா உங்களுக்கு அந்த ஷிஃப்டிங் இருக்கும். நீங்க ஒரு EDM சாங்ஸ் கேட்கும்போது நல்லா இருக்கும். ஒரு கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் கேட்கறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ பேலன்ஸ்டா சூப்பரா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிம்கார்ட் சூப்பர் மிக்ஸ் 4ல வந்து இருக்கும். அண்ட் அடுத்து இப்போ பெஸ்ட் டைப் சி பேஸ்டு IEM இயர்ஃபோன்ஸ்லாம் என்னலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 500 ரூபீஸ் அரௌண்ட் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ஆடியோ கூலர் BR Pro மாடல் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தேவையான அளவுக்கு கிளாரிட்டி ஒரு டீசெண்டான ஒரு நல்ல பேலன்ஸ்டு சவுண்டிங் இருக்கும். அண்ட் அடுத்து ND வீனஸ் 900 ரூபீஸ் இப்போ வந்து வருது. சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த கேசியோட EDX Pro 2 டைப் சி வேரியன்ட் வந்து லான்ச் ஆயிருக்கு. இப்போ தான் இதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஸோ இதில் வந்து மிட்ஸ் கொஞ்சம் ஓக்கல் ஃபார்வர்டாக வந்து தெரியும். பேஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக இருக்கு. பட் ஆனால் ட்ரபிள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு முழுமையாக இல்லாத மாதிரி இருக்கு. ட்ரபிள் ஏரியாவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மேபி நீங்கள் ஒரு ஓக்கல் ஃபார்வர்ட் மாதிரி சவுண்டிங் எதிர்பார்க்குறீங்க அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். டைப் சியில் தான் வருது. ஸோ டைப் சி போட்டுனே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்து அண்டர் 2000 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா செம்மையான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. கேசி இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண கேசி கேஸ்டர் ப்ரோ X 1851 சூப்பர் பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். உங்களுக்கு டியூனிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு. அந்த 4 சுவிட்சஸ் யூஸ் பண்ணி செம்மையான ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் இருக்கும். எக்ஸ்ட்ரா பேஸ் லிட்டில் பேஸ் வந்து இருக்கும். அது நல்லா டீட்டெயில்டாக டெடிகேட்டடாக குவாலிட்டியான சவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அடுத்து 7 ஹெர்ட்ஸ் சைலண்ட் 0 ஒரு வார்ம் சவுண்டிங் ஐஎம்மா வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கொஞ்சம் மிட்ஸ் நல்லா அதிகமாக பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா டைப் சியில் எதிர்பார்க்குறீங்கன்னா 7 ஹெர்ட்ஸ் சைலண்ட் 0 பெஸ்ட் சாய்ஸ். அதுக்கு அடுத்தது டான்சுவானர் SG2 வந்து நம்ம டைப் சி ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணல. ஆனால் ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு ஸ்பார்க்கல் மாதிரி எஃபெக்ட்டுக்கு ஒரு பிரைட் சவுண்டிங்க்கு நீங்கள் டான்சுவானர் SG2 வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து அதே ஒரு 2000 கேட்டகரியில் மூன்றாப்போட Q2 DSP வந்து இருக்கு. மூன்றாப் Q2 DSP வந்து இதுவும் வந்து ஒரு பேலன்ஸ்டு பிளஸ் ஸ்லைட் பிரைட் டைப் ஆஃப் சவுண்டிங் வந்து சொல்லலாம். கிளாரிட்டி வைஸ் சூப்பராக வந்து இருக்கும். அக்கோஸ்டிக் கிளாசிக்கல்லாம் கேட்கறதுக்கு
மூன்ட்ராப் செம்மையா பண்ணும். இதுல என்னன்னா பேஸ் வந்து ரொம்ப நியூட்ரலா ஆனா டீட்டெயில்டான ஒரு பேஸ் லைன் வந்து இருக்கும். மிட்ஸ், பேஸ் எல்லாமே பேலன்ஸ்டா தான் இருக்கும். கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரி இருக்காது. கிளாரிட்டி வைஸ் செம்மையா இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீட்டெயில்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2 டிஎஸ்பி வந்து குடுக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் டான்சுவேனர் SG2 டான்சுவேனர் SG2ல என்னன்னா கொஞ்சம் பேஸ்லாம் இன்னுமே மோர் பஞ்சியரா வந்து இருக்கும். எக்ஸ்ட்ராவா இருக்கும். இன்னுமே மோர் பவர்ஃபுல்லான வால்யூம் பவர் அதிகமா இருக்கும். இதுல பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் 2 டிஎஸ்பில. அதான் ஒரு விஷயம். அடுத்து அண்டர் 4000 கேட்டகரியில நீங்க கெஃபைன் கிளீன் ஐஎம் கூட டைப் சி வேரியன்ட் இருக்கு. ஸோ அதுவும் நல்ல ஒரு பேலன்ஸ்டு டுவல் ஃபில்டர் டைப்ஸ் வரும். ஸோ பேலன்ஸ்டு சவுண்டிங்க்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தான் அதுவும். அண்ட் அடுத்து EPC G20 IM இயர்ஃபோன்ஸ் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதில வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோஃபோனோட வரும். ஸோ கேமிங்க்குலாம் வந்து ரொம்பவே நல்ல மைக்ரோஃபோன் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பிளஸ் அதோட சவுண்ட் ப்ரொஃபைல் ஒரு வார்ம் சவுண்டிங் டைப். மிட்ஸ் எக்ஸ்ட்ராவா, பேஸ் நல்லா எக்ஸ்ட்ராவா, மெலோடிஸ், EDM சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் அடுத்து ரூ. 6000 செக்மெண்ட்ல நான் மூன்ட்ராப் மே ட்ரை பண்ணியிருக்கேன். மூன்ட்ராப் மே டைப் சில சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வித் இன்பில்ட் DAC இருக்கும் அந்த டைப் சிலே. அண்ட் அதில நிறைய EQs வந்து இருக்கு ஆக்சுவலா. அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்கு. அதில போயிட்டு ஹார்மன் டார்கெட் EQ செட் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்ட்ராவா அந்த பூஸ்டடான ஒரு பேஸ் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வார்ம் சவுண்டிங் மாதிரி கேட்க முடியும். இல்ல ஒரு பேலன்ஸ்டு EQ மாதிரி அந்த மாதிரியும் கேட்க முடியும். ஸோ சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் மூன்ட்ராப் மே ஐஎம் பொறுத்தவரைக்கும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஒரு பிரீமியமான ஒரு ஐஎம்ஸ் தேடிட்டு இருக்கீங்க டைப் சில அப்படின்னா கண்டிப்பா ₹6000 அரௌண்ட் மூன்ட்ராப் மே பெஸ்ட் சாய்ஸ்ன்னு வந்து சொல்லுவேன். அடுத்து இப்ப சில DACலாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல என்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பட்ஜெட்ல பார்க்குறீங்க 1000க்குள்ளனா ஆடியோ கூலர் ஸ்பார்க் DAC போலாம். இல்லன்னா கேசியோட AM01 DACக்கு வந்து போலாம். ஸோ கேசி AM01 DAC ₹1000 அரௌண்ட். பட் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு காட்டுது. பட் ஸ்டாக் வந்துன்னா நீங்க 1000க்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஆடியோ கூலர் ஸ்பார்க் DAC இப்ப ரீசென்ட்டா லான்ச் ஆனது. இது எல்லாமே வந்து ஒரு பட்ஜெட் DAC. ஸோ இப்ப நீங்க மேபி ஒரு 3K, ஒரு 2K அந்த மாதிரி ஒரு ஐஎம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு நீங்க இந்த மாதிரி DAC வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா ₹5000 அரௌண்ட்ல ஏதாவது ஒரு DAC யூஸ் பண்றீங்க, 10,000ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா ஒரு ₹5000ல உள்ள DAC வாங்குனீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும். ரோசெல்ஸோட RC550 DAC ₹4490. பிரீமியம் ஒரு DACன்னு வந்து சொல்லுவேன். சூப்பரான உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வந்து நீங்க இம்ப்ரூவ் ஆகுறத ரொம்ப ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவீங்க. மெயினா இந்த பேஸ், டைமிங், ரிதம் அந்த மாதிரி விஷயம் சொல்றோம்ல. எந்த அளவுக்கு அது ஒரு நிறுத்தி நிதானமா பாடுறது. ஸோ அது அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. லோவர் ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சில நல்ல டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்னுமே சவுண்ட் குவாலிட்டியா வந்து இம்ப்ரூவ் ஆகுறத நீங்க நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பா. அதனால ரோசெல்ஸா RC550 ஒரு சாய்ஸ். அதுக்கப்புறம் EPC TP35 இல்ல 35 Pro அந்த மாடல் ஆக்சுவலி இப்ப ஸ்டாக் அவைலபிள்ல இல்ல. ஆனா அந்த EPC TP35 மாடல் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் ஐஎம் யூஸ் பண்றீங்க. ஒரு 5000, 6000 அப்படி யூஸ் பண்றீங்கன்னா, அதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ட வச்சு நீங்க இந்த மாதிரி DAC வச்சு யூஸ் பண்ணும்போது, ஐஎம்மோட பொட்டன்ஷியல் இன்னுமே பயங்கரமா வந்து உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க நார்மலா இப்ப இந்த கேசி AM01 இல்ல ஆடியோ கூலர் ஸ்பார்க் DACஓ ₹800 DAC யூஸ் பண்றதுக்கும், அந்த மாதிரி 4.5K DAC யூஸ் பண்றதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கண்டிப்பா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து இப்ப இந்த கான்செப்ட் கார்ட் வெப்சைட்லயே வந்து சில ஆடியோஃபைல் கிரேட் TWC இயர்பட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோசெல்ஸா செராமிக்ஸ் எக்ஸ் இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எதெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். குவாலிட்டியான ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க TWSல ஸோ இப்போ நான் சொல்ற ப்ராடக்ட்லாம் கண்டிப்பா பெஸ்ட்டா இருக்கும். ரோசெல்ஸா செராமிக்ஸ் எக்ஸ் ஃபர்ஸ்ட். இதோட பிரைஸ் வந்து 3246 வருது. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண மூன்ட்ராப் ஸ்பேஸ் டிராவல் 2. ஸோ இதோட பிரைஸ் நல்லா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 2399க்கு வரும்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பேஸ் டிராவல் 2வும் நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்து ஸ்பேஸ் டிராவல் 2லேயே அல்ட்ரா மாடல் இது 3598ல வருது. ஸோ இந்த மாடலும் இப்போ நம்ம ரீசென்ட்லி இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நல்ல கிளாசிக்கல் அக்கோஸ்டிக் சாங்லாம் கேட்கறதுக்கு வயர்லெஸ்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இதில் LDAC ஆடியோ கூட வருது அண்ட் டோல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனால் சில ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகும். நீங்க மற்ற நம்ம ஒரு பாப்புலரான TWS பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ் ஆகும். நீங்க ரிவ்யூ வீடியோல பார்த்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கேசில வந்து கேரோல் ப்ரோ அப்படின்னு ஒரு TWS நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு பேலன்ஸ்டு சூப்பர் கிளாரிட்டி உள்ள TWS இயர்பட்ஸ். இப்போ நான் சொல்ற TWS எல்லாமே கிளாரிட்டி வைஸ் செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல டீடைல்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன TWS இயர்பட்ஸ்ல எல்லாமே. மொத்தத்துல நீங்க ஏதாவது ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா, ஒரு ஆடியோஃபைல் கிரேட் டைப் ஆஃப் சவுண்டிங் எதிர்பார்க்குறவங்க TWS, IM இயர்ஃபோன்ஸ், DAC
ஸோ டைப் சி ஐஎம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட் வந்து பை பண்ண போறீங்க, இல்ல ஆல்ரெடி பை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.